Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இருக்கிற விஷயத்த நம்ம நிறைய தடவை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் லெசனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம 3 லெவலில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு சொல்லி ஒரு லெவலுக்கும் நான் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போகுது. ஈச் 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சேலஞ்ச் அவர் செல்ஸ் டு see whether we are at an easy, medium or hard level. Let's get started now. முதல்ல ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுக்கு உண்டான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஃபாலோட் பை இந்த 2 கன்ஜங்ஷனில் ஏதாவது ஒன்று, ஸோ ஆர் பட். அடுத்தது இன்னொரு மெயின் கிளாஸ், அந்த மெயின் கிளாஸோடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் இருக்கும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அதனால் இந்த தடவை அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஸோ இதில் இருக்கிற மெயின் கிளாஸ் 1 என்ன? அவன் தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் எவ்ரி டே. அதுக்கப்புறம் என்ன கன்ஜங்ஷன் வந்திருக்கீங்கன்னா அதனாலன்றது வந்திருக்கு. ஸோ மெயின் கிளாஸ் 2 என்ன? இந்த தடவை அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான். இதில் இருக்கிற மெயின் கிளாஸ் அவன் நினைக்கிறான். ஹீ திங்ஸ் தேட். அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுத போகிறோன்னா நவுன் கிளாஸாக ஆப்ஜெக்டாக எழுத போகிறோம். அந்த திங்ஸ்ன்ற வேர்புக்கான ஆப்ஜெக்டாக தான் இங்கே நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஹீ திங்ஸ் that he should get the promotion this time. He works hard every day, so he thinks that he should get the promotion this time. Okay? ஸோ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள்லேருந்து நீங்கள் கொஸ்டின் படித்ததும் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், அவள் எங்கள் கூட வர விரும்பினா, ஆனால் அவள் அம்மா அவள் வீட்டில் இருந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவள் எங்கள் கூட வர விரும்பினான்றது தான் மெயின் கிளாஸ் 1. She wanted to come with us. ஆனால் அப்படின்னு இருக்குது. ஸோ பட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதுதான் மெயின் கிளாஸ் 2. ஹர் மாம் said, என்ன சொல்லிட்டாங்க? அவள் வீட்டில் இருந்தாகணும். that she had to stay home. She wanted to come with us, but her mom said that she had to stay home. சேம் பேட்டர்ன். கரெக்ட்? தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இந்த டாஸ்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்ன பிரச்சனைன்னு மேனேஜர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே, நான் இந்த டாஸ்கில் போராடிட்டு இருக்கேன். ஐம் ஸ்ட்ரகிளிங் வித் அ டாஸ்க். ஐம் ஸ்ட்ரகிளிங் வித் அ டாஸ்க், இதுதான் மெயின் கிளாஸ் 1. ஆனால் அப்படின்ற கன்ஜங்ஷன் இருக்குது. பட் மேனேஜர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. த மேனேஜர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? என்ன பிரச்சனை என்று. வாட் த ப்ராப்ளம் இஸ். ஓகே, மேனேஜர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் a direct question which cannot be used in noun clause. நவுன் கிளாஸில் வாட் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வேர்புன்னு தான் எழுதணும். த ப்ராப்ளம் அப்படின்றதா சப்ஜெக்ட், இஸ்ன்றது வேர்ப். வாட் இங்கே கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. த மேனேஜர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராப்ளம் இஸ். ஓகே, ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சீக்கிரமே கிளம்புறேன், அதனால் நீ என்ன பண்ண போகிறேன்னு நீ முடிவெடுக்கணும். நான் சீக்கிரமே கிளம்புறேன், ஐ எம் லீவிங் சூன். அதனால் ஸோ நீ முடிவெடுக்கணும். யூ ஹாவ் டு டிசைட். என்ன முடிவெடுக்கணும்னா நீ என்ன பண்ண போகிறேன்னு. what you are going to do. I'm leaving soon, so you have to decide what you're going to do. And easy levelக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்ட, அதனால் நீ எங்கே போயிருந்தேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்ட. யூ ஸ்கிப்ட் த மீட்டிங். அதனால் ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒண்டரிங் நீ எங்கே போயிருந்தேன்னு. என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? நீ எங்கே போயிருந்தேன்னு. வேர் யூ ஹேட் கான். ஓகே, யூ ஸ்கிப்ட் த மீட்டிங். ஸோ ஐ வாஸ் ஒண்டரிங் வேர் யூ ஹேட் கான். ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸி லெவல் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க போகிறது அடுத்த லெவல், மீடியம் லெவல். ஸோ அதுக்கான பேட்டர்ன் என்ன, சென்டென்சஸ் என்னன்றதை இப்போ பார்ப்போம். இந்த ஈஸி லெவலில் நம்ம பார்த்த பேட்டர்னை நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேட்டர்னில் 2 எக்ஸாம்பிள்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீடியம் லெவல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ மீடியம் லெவலில் நாம் பார்க்க போகிற பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாஸ் 1 இருக்கும், அதோடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் இருக்கும், followed by the same conjunction so or but. Again main clause 2, அதோடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் 2 இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஈஸி லெவலில் மெயின் கிளாஸ் 2க்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக நவுன் கிளாஸை கொடுத்துருந்தோம். இந்த மீடியம் லெவலில் மெயின் கிளாஸ் 1க்கும் ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான். ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இதில் 2 மெயின் கிளாஸஸ், 2 நவுன் கிளாஸஸ் கனெக்டட் பை த கன்ஜங்ஷன் so or but. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் சொன்னான், ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுகிற சென்டென்ஸ் தான். ஓகே பாருங்கள், அதுவே மீடியம் லெவலில் இருக்குது. யா. ஸோ ஃபர்ஸ்ட்டு மெயின் கிளாஸ் என்னது? அவன் சொன்னான். என்ன சொன்னான்? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு.
இதுதான் நம்ம மெயின் கிளாஸ் 1 நவுன் கிளாஸ் 1ன்ற இடத்துல எழுத போகிறோம். he said that யூஸ் பண்ணியும் எழுதலாம், இல்லை இல்லாமலும் எழுதலாம். that he was not feeling well. ஓகே, he said he wasn't feeling well. ஆனால் பட் அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. என்ன தெரியாது? அந்த விஷயம் உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நம்ம வெதர் யூஸ் பண்ண போகிறோம். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். வெதருக்கு பதிலாக இங்கே இஃப் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த இஃப்க்கும் இஃப் கண்டிஷனல் இந்த சம்மந்தமும் கிடையாது. வெதர்ன்ற அர்த்தத்தில் இங்கே இஃப்பும் யூஸ் பண்ணலாம். he said he wasn't feeling well but I don't know whether it is true or not. ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் இருக்க போது பாருங்கள். இங்கே எல்லாரும் நட்பானவங்கன்னு நான் சொல்லலாம், ஆனால் நீ தங்க விரும்புறியா இல்லையான்னு நீ தான் முடிவு பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸில் என்ன இருக்குது? நான் சொல்லலாம், ஐ கேன் சே. என்ன சொல்லலாம்? இங்கே எல்லாரும் நட்பானவங்கன்னு. தட் எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரெண்ட்லி ஹியர். ஐ கேன் சே தட் எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரெண்ட்லி ஹியர். ஆனால் பட் நீ தான் முடிவு பண்ணணும். யூ ஷுட் டிசைட். என்ன முடிவு பண்ணணும்? இங்கே தங்க விரும்புறியா இல்லையான்னு. கரெக்டாக? ஸோ இதுக்கும் வெதர் தான் வரப்போகுது. வெதர் யூ வாண்ட் டு ஸ்டே ஆர் நாட். I can say that everyone is friendly here, but you should decide whether you want to stay or not. Okay? Next example பார்ப்போம். பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அவங்க நினச்சாங்க, ஆனால் டெக்னீஷியன் அது இன்னமும் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே, பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அவங்க நினச்சாங்க. They thought that the problem was solved. Main clause 1, noun clause 1. But main clause 2, noun clause 2 என்ன? டெக்னீஷியன் உறுதிப்படுத்தினாரு. But the technician confirmed that it still existed. அது இன்னமும் இருக்குன்னு. That it still existed. They thought that the problem was solved, but the technician confirmed that it still existed. அதே பேட்டர்ன் தான். மெயின் கிளாஸ் 1 நவுன் கிளாஸ் 1 பட்ன்ற கன்ஜங்ஷன் இருக்குது. மெயின் கிளாஸ் 2 நவுன் கிளாஸ் 2. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் ஏன் லேட்டாக வந்தான்னு டீச்சர் அவனை கேட்டாங்க. இது மெயின் கிளாஸ் 1 நவுன் கிளாஸ் 1. கரெக்ட்? The teacher asked him why he was late. அவன் ஏன் லேட்டாக வந்தான்னு டீச்சர் அவனை கேட்டாங்க. அதனால் ஸோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான், அவன் விளக்குனான்னு சொல்லியிருக்கோம். he explained அவங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னு. what had happened at his house. the teacher asked him why he was late, so he explained what had happened at his house. and இந்த மீடியம் லெவலில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீ எக்ஸாமுக்கு படிக்கலைன்னு எனக்கு தெரியும், அதனால் முக்கியமானதை மட்டும் நான் உனக்கு டீச் பண்ணுறேன். எனக்கு தெரியும், ஐ நோ. இது மெயின் கிளாஸ் 1. நவுன் கிளாஸ் 1 என்ன? நீ எக்ஸாமுக்கு படிக்கலன்னு. தட் யூ டிடன்ட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். ஐ நோ தட் யூ டிடன்ட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். அதனால் ஸோ முக்கியமானதை மட்டும் நான் உனக்கு டீச் பண்ணுறேன். ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, வாட் இஸ் இம்பார்ட்டன்றது தான் இந்த இடத்துல நவுன் கிளாஸ் 2. சரிங்களா? ஐ நோ தட் யூ டிடன்ட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம், ஸோ ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மீடியம் லெவல்லையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃபைனல் ஒன் ஹார்ட் லெவல் ஆஃப் சென்டென்சஸ். அதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் நம்ம மீடியம் லெவலில் இருந்த பேட்டர்னில் நோட் பண்ணி 2 எக்ஸாம்பிள்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். ஹார்ட் லெவலில் இருக்க பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தாங்க, ஆனால் மெயின் கிளாஸ் 1உடைய ஆப்ஜெக்டாக நவுன் கிளாஸ் இல்லாமல் மெயின் கிளாஸ் 1உடைய சப்ஜெக்டாக நவுன் கிளாஸ் இருக்க போகுது. அது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா ஒரு நவுன் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் உடைய சப்ஜெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ் வரும். தட் இஸ் verb, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட் என்ன இருக்கோ அது வரும். அதுக்கப்புறம் ஸோ ஆர் பட்ன்ற கன்ஜங்ஷன் வரும். நெக்ஸ்ட் மெயின் கிளாஸ் 2 நவுன் கிளாஸ் 2. ஓகே, ஸோ இது சேலஞ்சிங்கான லெவல் தான். உங்களால் பண்ண முடியுதான்றதை கொஸ்டின்ஸ் படித்த உடனே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் வார்த்தைகள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது முக்கியம். இதுதான் நவுன் கிளாஸ் as the subject of the main clause. ஓகே, இது எப்படி நம்ம நவுன் கிளாஸ் as the subjectனு சொல்கிறோம்? இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் முக்கியம்னு சொல்கிறோம். இது முக்கியம்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த இட்டுக்கு பதிலாக தான் ஒரு கிளாஸை சொல்லியிருக்கோம். எது முக்கியம்? நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது. how you speak is important. is importantக்கு பதிலாக matters a lotன்னு கூட சொல்லலாம். how you speak matters a lot. அதனால் ஸோ உங்கள் வார்த்தைகள் மரியாதைக்குரியதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்றது தான் மெயின் கிளாஸ் 2. ஸோ நீங்கன்றதை சொன்னாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். ஸோ யூ செக், இல்லைனா சிம்பிளி செக். ஸோ செக் என்ன செக் பண்ணணுங்க?
உங்கள் வார்த்தைகள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கான்னு. வெதர் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல். How you speak matters a lot. So check whether your words are respectful. Okay. So noun clause as the subject of the main clause. Okay. இந்த இடத்துல is important னு எழுதலாம். அதுதான் main clause. அந்த main clause உடைய subject-ஆ how you speakன்றது வந்திருக்கு. Mattersன்ற verb போட்டிங்கன்னா matters a lotன்றது தான் main clause. அதுக்கு முன்னாடி இருக்கிற how you speak தான் noun clause as the subject of that clause. அதுக்கு அடுத்து conjunction வந்திருக்கு. So அப்படின்ற conjunction வந்திருக்கு. Checkன்றது main clause 2 followed by another noun clause. There is noun clause 2 whether your words are respectful. Okay. இதே பேட்டர்னில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவன் செஞ்சது அவளை அழ வச்சது. ஆனால் அவள் அப்செட்டாக இருந்தாளா டயர்டாக இருந்தாளான்றது அவனால் புரிஞ்சுக்க முடியலை. ஓகே. அவன் செஞ்சது அவளை அழ வச்சது. இது அவளை அழ வைத்ததுன்னா this made her cry. திஸ்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு clause சொல்லியிருக்கோம். அவன் செய்தது. இந்த இங்கிலீஷில் what he did made her cry. So what he didன்றது தான் noun clause சப்ஜெக்டாக வந்திருக்கு. மெயின் clause verb என்ன மேடுன்றது. மெயின் clause உடைய சப்ஜெக்ட் என்ன what he did. noun clause தான் மெயின் clause உடைய சப்ஜெக்டாக வந்திருக்கு. made her cry. இந்த ரெஸ்ட் ஆஃப் த மெயின் clause வந்துடுச்சு. அடுத்தது ஆனா பட் அவனால் புரிஞ்சுக்க முடியல. he couldn't understand. என்ன புரிஞ்சுக்க முடியல? அவள் டயர்டாக இருந்தாளா இல்லை அப்செட்டாக இருந்தாளான்னு. ரைட். whether she was upset or tired. What he did made her cry, but he couldn't understand whether she was upset or tired. Okay, so noun clause as the subject of the main clause, followed by the conjunction what and main clause 2, noun clause 2. Okay, next example பாருங்க. அவ இன்னைக்கு முடிவு செய்கிறது எல்லாரையும் பாதிக்கும். அதனால் அவ புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கிறாளான்னு நாம் கவனிக்கணும். ஓகே. ஸோ அவ இன்னைக்கு முடிவெடுக்கிறது வாட் ஷீ டிசைட்ஸ் டுடே எல்லாரையும் பாதிக்கும். will affect everyone. what she decides today will affect everyone. அதனால் ஸோ நாம் கவனிக்கணும். we need to observe. என்ன கவனிக்கணும்? அவ புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கிறாளான்னு. whether she chooses wisely. what she decides today will affect everyone. So we need to observe whether she chooses wisely. ஓகே. சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. ஃபோர்த் எக்ஸாம்பிள். கிளாஸ் ரூமில் நடக்கிறது டீச்சர்ஸுடைய பொறுப்பு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களான்னு நீங்கள் கவனிக்கணும். ஓகே. கிளாஸ் ரூமில் நடக்கிறது வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த கிளாஸ் ரூம் டீச்சர்ஸுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம். இஸ் த டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ஸோ ஏதாவது மாணவர்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களான்னு நீங்கள் கவனிக்கணும். ஸோ யூ மஸ்ட் கேர்ஃபுல்லி வாட்ச் வெதர் எனி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்பிஹேவ். ஓகே. ஸோ இங்கே யூன்றது டீச்சர்ஸை குறிக்குது. டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஏதாவது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கூட இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கலாம். ரைட். வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த கிளாஸ் ரூம் இஸ் த டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யூ மஸ்ட் கேர்ஃபுல்லி வாட்ச் வெதர் எனி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்பிஹேவ். ஓகே. ஸோ இந்த ஹார்ட் லெவலில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தப்பு எப்படி நடந்ததுன்றது டீமை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்குச்சு. அதனால் யாராவது அதுக்கு பொறுப்பா அப்படின்னு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ தப்பு எப்படி நடந்தது என்பது டீமை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்குச்சு. கரெக்டாக. ஹவ் தி எரர் ஹேப்பன்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் த டீம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்றது தான் மெயின் clause verb. மெயின் clause உடைய சப்ஜெக்ட் இஸ் த noun clause. ஹவ் தி எரர் ஹேப்பன்ட் இதுதான் noun clause சப்ஜெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் சொல்கிறோம். அதனால ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. தே ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் வெதர் someone is responsible. இதுக்கு யாராவது பொறுப்பா என்று. whether someone is responsible. Okay. How the error happened frustrated the team. So they are investigating whether someone is responsible. Okay. ஸோ இது உண்மையிலேயே ஈஸி மீடியம் ஹார்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? இதில் எவ்வளோ சென்டென்சஸ் நீங்கள் கரெக்டாக பண்ண முடிஞ்சது அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.